பாய் போய கொத்தனாருக்கு வாக்கப்பட்டேன். நம்ம ஊர் வலிவிட்டு மாதிரி நல்ல அருமையான ஆளு. 5 அடி உயரம், நல்லா உயரம். சரி எங்க வீட்டுல சொன்னாங்க ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம்னு சொல்லி வாக்கப்பட்டேன். சண்டால பாய் போய விடிய காலம் 5:30 மணிக்கு மட்டக்கம்பு வச்சு மேல வைக்கிறேன், கீழே வைக்கிறேன், மேல வைக்கிறேன், கீழே வைக்கிறேன். என்ன தண்ணி தைக்கிறேன்? மட்டக்கம்பு வச்சு அப்படி கேள்வி இங்க பாத்து என்ன தைக்கிறேன்? மட்டக்கம்பு வச்சு தைக்கிறேன், மேல கீழே தேய்ச்சேன். அதை தாண்டி நான் கேட்டேன், மாமா என்ன மட்டக்கம்பு வச்சு தைக்கிறேன், லூசு செவத்துல கலவை ஒட்டவே மாட்டேங்குது, பேசாட்டு படுத்துட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம தமிழ்கார பையன் மாதிரி நல்ல கொஞ்சம் வயசு கொடுங்க அவனுக்கு வாக்கப்பட்டா அப்பா என் கதையை ஏன் கேட்கிறேன். விடிய காலம் 5:30 மணிக்கு நிமிந்தாலும் போடுறேன், உட்காந்தாலும் போடுறேன், படுத்தாலும் போடுறேன். அன்னைக்கு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி போனா போகுது அப்படின்ட்டு நல்ல ஒரு என்ன மறுபடியும் ஒரு கொத்த நாடு பார்க்கப்பட்டேன். ஆமா உனக்கு பார்க்கப்பட்டு ஒரு நாளே டைவர்ஸ் சரின்னு ஒரு கொத்தனார் கோயம்புத்தூர் பக்கம் வேலைக்கு போயிட்டு கொத்தனாருக்கு ஆகப்பட்டேன். சரி அவன் சண்டையில போய் சாரத்துல என்ன பண்ணிருக்கேன், சாரா விழுந்து அந்த மூண்டல கம்புல நச்சுன்னு அடிச்சு பிரிஞ்சு இருந்திருக்கு. அது எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல விடிய காலம் 5:30 மணிக்கு நல்லா பிறந்து படுத்தேன். பிறந்து படுக்கையில இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டடா அப்படின்னா முக்காயி எனக்கு ஒரு வாரம் ஆச்சு அத்து போய் யாருக்கும் சொல்லிடாது எனக்கு என்ன ஒண்ணுமே இல்லைன்னு இந்த தமிழ்கார துணியை குடிக்கிட்டே சொன்னேன். கமுதிட்டு சாயல் ஓடி பெருநாளி எல்லா ஊர்லயும் சொல்லிட்டேன், மூக்காய் புருஷனுக்கு அந்து போச்சு, மூக்காய் புருஷனுக்கு அந்து போச்சு. இந்த பையன் எப்ப பார்த்தாலும் என்னையவே கேட்கிறேன், உன் புருஷனுக்கு அந்து வச்சாங்களா அந்து வச்சாங்க. சரி அதை தாண்டி அதான் வெள்ளாவரியா சொல்ல முடியாது, தாய்மொழி இல்ல, அதனால வெள்ளாவரியா சொல்ல முடியாது. சரி பாரு வேண்டாம் உள்பாவடையா தைக்கல, உள்ளுபாவடை சிவப்பா இருக்கிற எல்லாமே தச்சேடி உள்பாவடை வச்சியா பளிச்சுன்னு கண்ணாடியா தெரியுது. உள்பாவடை வச்சா எல்லாரும் பார்க்க மாட்டேங்கிறேன் பாரு. இப்படித்தான் என் பொழப்பு. சரி பரவாயில்ல சப்போட்டா பழம் காரணத்துக்கு வாங்கப்பட்டேன். சரி ஏன்னா 4 வருஷம் கைப்பச்சு எங்க வீட்டுல சொன்னாங்க சப்போட்டா பழம் அன்னைக்கு முதுகுளத்தூர் சந்தை கமிதி சந்தையில வாங்கி நல்லா வியாபாரம் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நானும் வாங்கப்பட்டேன். என்ன பண்ண 2 நாள் அப்புறம் வந்தேன் வீட்டுக்கு. சரி 4 டை சப்போட்டா பழம் வித்துட்டு இன்னைக்கு தாண்டி வாரேன். நானும் கட்டில பூ உலமெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், நல்லா பிறந்து வளர்த்துட்டு. சரி சப்போட்டா சப்போட்டா ஏன் தாண்டி சொன்னேன், மாமா என்ன சப்பாட்டா சப்பாட்டா சரி என்ன மாமாட்டு பேசாண்டு படு 2 டை சப்பாட்டா பழம் வச்சிருக்கேன். முதுகுளத்தூர் சந்தையில வைக்க கமிதி சந்தையில வைக்க நானே குழந்தை போய் கிடைக்க லூசு படு வச்சேன். நான் என்ன பண்ணேன் உங்க மாதிரி பிள்ளை ஏன்னா போமா ஆம்பளை இல்லாத வீடு வாழ முடியுமா, அதனால ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. பஞ்சாயத்து அதான் கேளுங்க சொல்ல நல்ல பஞ்சாயத்து. முனியாண்டி மூக்கம்மா பருத்தி விளைச்சிருக்கு, முனியாண்டி ஆடு போய் மேய்ஞ்சிருச்சு. நல்ல பிச்சைக்கு போயிருக்கு. பிச்சைக்கு போனா ஆடு ஊரு மேய ஆத்தாடி ஆடுல மேயுதுன்னு சொல்லிட்டு பெரிய கட்டக்கம்பை எடுத்துக்கிட்டு விரட்டி இருந்திருக்கு. எப்படி விரட்டி ஓடுனா ஏண்டா துணியை குடிக்க ஆடுல மேயுது அப்படின்னு சொல்லி விரட்டி ஓட ஒரு ஆடு மட்டும் சிக்கிருச்சு. ஒரே அடி காலை அடிச்சு உடச்சு போச்சு. அப்புறம் ஆமா அடிச்சு உடைச்சா முனியாண்டி ஆட்டை தட்டி போறாரு. போன உடனே ஒரு ஆடு மட்டும் கால் தொங்கிக்கிட்டுல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி மூக்கமா இங்க வா ஆட்டை என்ன பண்ண அப்படின்னு கேட்க பருத்தில கொஞ்சம் நான் விடுவேனா அப்படிங்க. பாவம் கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம். சரி குழந்தை இல்ல. அப்பத்தான் ஒரு 6 மாசமா சனிச்சிருக்கு வகுத்துல. கோயிலா போய் வகுத்துல சனிக்க சனிச்சிருக்கு. சரி பரவாயில்ல இவன் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, ஓடி போனது என் ஆட்டை தானே காலை ஒடிச்ச நான் தான் ஒடிக்கிறேன் அப்படின்ட்டு ஓங்கி ஒரே மிதி வகுத்துலாம். ஆமாங்க வகுத்துல மிதிச்சுட்டேன். சரி வகுத்துல மிதிக்க கருவு கலங்கி போச்சு. ஐயோ கருவு கலங்கி போச்சு. கமிதி கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டாங்க. உனக்கு ஏத்திட்டாங்க கருவை ஏத்திட்டாங்க. கமிதி கோர்ட்ல போய் சொல்லிட்டாங்க. சொல்லி 25 வருஷம் கோர்ட் கேஸ்ல அலைகிறாங்க. அலையிலே சொன்னாங்க ஏன் இப்படி அலைகிறீங்க, கமிதிக்கு பக்கத்துல எடச்சூரில் ஒரு மூக்காய் கிளறி இருக்கு, அதுக்கு போனீங்கன்னா உடனே உங்க தீர்வாயிரு அப்படின்னு சொல்ல வந்தாங்க. இதானே மேட்ரு பேஷாண்டு இரு, நீ ஆட்டை கொண்டு போய் சிங்கப்பள்ளி வெட்டி வைத்தியருக்கு சரி பண்ணி கொடுத்துடணும். உன் வகுத்துல 3 மாசம் வர்ற வரைக்கும் நீ முனியாண்டி வீட்டுக்கு போயிடணும். சரிதானே? ஆமா சரிதானே? சரிதான். அதோட சரின்னு போயிருச்சு. புட்டன் கட்டின எடுத்து பையில மடிச்சு வச்சு கிளம்ப மூக்காய் புருஷன் வர்றேன். அப்புறம் அந்த எங்க வர அப்படிங்க இந்த மாதிரி மூக்கு முனியமா புருஷன் தீர்ப்பு சொல்லிட்டாரு. சரிக்கா நான்